கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். புகழ்னா எதுன்னு கேட்குறாங்க ஒருத்தர். உங்களுக்கு யாருன்னா தெரியுமா புகழ்னா என்னன்னு? என்னங்க எது சொன்னீங்க சொல்லுங்க. கேட்கல. விஜய் டிவிலையா? ஓ, ஆள் ஞாபகம் வந்துட்டாரா உங்களுக்கு? எனக்கு கூட வித ஞாபகம் வந்தார். ஒருத்தர் பேர் புகழேந்தி, மெட்ரோ வாட்டரில் வேலை செஞ்சார். புகழை பற்றி சொல்லணும், நம்ம புகழேந்தியை பற்றி சொல்கிறது தான் புகழ். வாழ்க்கை 2 விதம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, பொருளுக்காக புகழுக்காக. என்னோட 25, 26 வயசுலலாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு சினிமா கதாசிரியராகவோ அல்லது சினிமா நடிகராகவோ, நான் நடிகரில் டைரக்டராகவோ அப்படி தான் ஆகணும்னு நினச்சி தான் நான் நிறைய படிச்சுன்னு இருந்தேன். கவிதைலாம் எதிர்த்து, பாட்டு எதிர்த்து விட்டுருந்தா நான் ஒரு பாடலாசிரியராக மாறி இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், இல்லை கதாசிரியராக இருக்கலாம். கதாசிரியர் ஆகணுன்னே விபுதன்னு ஒரு பேர் வச்சுலாம் பண்ணின இந்த காலத்தில் ஒரு நண்பர் சொன்னார், சினிமாவில் மட்டும்தான் பணமும் வரும் புகழும் வரும் அப்படின்னாரு. அப்படின்னா பணம்னா என்ன? நான் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பணம், ஒரு பொருள். அது ஏதோ ஒன்று மாறிடலாம், பொருளாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பல விதமாக இருக்குது. பணம் பல விதமாக இருக்குது. பணம் அது தனி. புகழ்னா நான் எங்கன்னா போனால் என் பக்கத்துலேருந்து இவர் எனக்கு தெரியுமே வந்து உங்க கூட வந்து பேசணும். நீங்கள் மார்க்கெட்டில் போனால் கண்ணாடி இறங்காமல் போகணும், இறங்கி தரையில் நடக்கக்கூடாது. ஏன் அவ்வளோ புகழ் உங்களுக்கு? என்னாச்சு இவ்வளோ புகழ்? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ பப்ளிக் பிளேஸ்லையோ நீங்கள் போகவே கூடாது. ஏன் அவ்வளோ புகழ் உங்களுக்கு? பப்ளிக் பிளேஸில் போகக்கூடாது. ஏன் கூட்டம்? நீங்கள் வேனில் எகிரி பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்த்துருவாங்க. அதான் புகழ். புகழ்னா என்னன்னா, நீங்கள் ரோட் ஷோ காட்டுவீங்க, நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்க, செத்துருவாங்க. நிறைய புகழ் வாங்கிட்டு எலெக்ஷனில் போய் நின்று என்ன பண்ணலாம், நீங்கள் ஓட்டையும் வாங்கிடலாம். இப்போ சினிமாவில் இருந்தால் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், ஒரு 40 பேரை சாக வச்ச பெருமையும் கிடைக்கும். அப்படிதானே? நம்ம வந்து யார் வேணால் கிரிட்டிசைஸும் வர பண்ணலாம். நமக்கு ஆள் இருப்பாங்க. ஒன்றும் இப்போ எனக்கு ஒரு புகழ் இருக்குது, நான் வந்து என்னை வந்து போலீஸ்கார் பிடிக்கிறாருன்னா ஒரு 10 பேர் வெளியே வந்துடுவாங்க, கூட வந்துடுவாங்க. தொட்ட கையை வெட்ட வேண்டியது கைகளே அல்ல தலையே இப்படின்னு வெட்டுற மாதிரி ஆளாயிட்டாங்கன்னா போலீஸ்காரன் யோசிப்பான் தொடர்றதுக்கு. ஏன்? ஐயோ அவர்கிட்ட போனால் ஒன்றும் நான் இங்கே வராங்க, இப்போ போலீஸ் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கையை விட்டாக்கா இப்போ புகழ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எதுவுமே செய்ய மாட்டார், இவருக்காக யாருன்னா செய்வாங்க. அதானே புகழ்? புகழ்னா என்ன? இவர் நல்லவர், தொண்டர்கள் மேலே பழிய வந்துடும். அப்படி தானே? தொண்டர் படையெல்லாம் வச்சுருந்தாங்க. புகழ் அவர் நல்லா பேசுவாருங்க, உடம்பு மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அப்போனா நம்ம தொண்டர் படை குண்டர் படையெல்லாம் என்ன பண்ணிடணும், போய் பக்கத்தில் பாதுகாப்புக்கு நின்னணும். இப்போ புகழ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பப்ளிக்கில் சராசரியாக நடக்கக்கூடாது, கூட்டம் வரணும், அவர் நினச்சா எல்லாரும் செய்யணும், அவர் சொன்னது தான் சரின்னு எல்லாரும் ஒத்துக்கணும், அவர் என்ன சொன்னாலும் அதுதான் நடைமுறை படுத்தணும். கரெக்ட் தானே? அப்படி தானே புகழ்னு? நீங்கள் அப்படி தானே புகழ், அதானே புகழ் நினச்சிக்கிறீங்க? கிடையாது, அது கிடையாது. அடுத்தவங்களை முட்டாளாக்கிறது, 10 பேர் மத்தியில் போய் நின்னாக்கா எல்லோரும் சுற்றி பார்க்குறது, கூட்டமாக வந்து குவிஞ்சிருது, அவர் நிம்மதியாக இல்லாமல் ஆயிடுறது பேர் புகழ் கிடையாது. உள்ளூர ஒருத்தரை புரியணும், அவரை உண்மையாக அவரை பாராட்டணும், அவர் என் வாழ்க்கையில் ஒளி விளக்காக இருந்தாருன்னு உணரணும். அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார்னா அவர் தான் புகழோடு வாழ்கிறார். புகழோடு வாழ்கிறதுனா என்ன? ஒருத்தர் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் அகல் விளக்காவோ குத்து விளக்காவோ மெழுகுவத்தியாவோ இருட்டில்லாத ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை, கொண்டாட்டமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தாருன்னா
அந்த வாங்கினார்ல அவர் நினைக்கிறாரே, அதுக்கு பேர் புகழ். இது பேர் புகழ் கிடையாது. எல்லோரும் சொல்கிறாங்க அவர் விசேஷமாக நடிகிறாருன்னு சொல்கிறது கிடையாது. பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறார். என்னான்ட்டு, இந்த மனுஷன் எனக்கு வாழ்க்கையில் வந்தான், நல்லா ஆயிடுச்சு, நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒருத்தர், அவங்க பண்ணுறதுக்கு பேர் புகழ். புகழ்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும், காலை எது கழுவுறாங்க? என்ன புகழ்கிறாங்க. எனக்கு ஏன் மாலை போடுறாங்க? புகழ்கிறாங்க. எனக்கு ஏதோ ஏன் வாங்கிட்டு வந்து தராங்க? புகழ்கிறாங்க. இல்லை கமெண்ட் ஏன் போய் எழுதுறாங்கன்னா அது இகழ்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட், இவன் சரி கிடையாது, இவனே மாலை வாங்கி போட்டுன்னு என்ன சொல்லுங்கிறான், மாலை வாங்கி போட்டுன்னு மாலை எல்லோரும் போட்டதா சொல்லுங்கிறான். இது பேர் என்ன? இகழ். புகழ்னா அப்போ கூட்டம் வர்றது, பப்ளிக் பிளேஸில் போகாமல் இருக்கிறது பேரில் புகழ். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மனசில் வாழணும். ஒரு மனிதன் ஒரு மனிதன் மனசில் என்ன பண்ணால் வாழணும். என்னை வாழ வச்சார், இல்லை வாழ வச்சா, அது மனைவியாக கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவியை, எனக்கு என் வாழ்க்கையை நீ வந்த, நான் நல்லா ஆயிட்டேன். வேலைக்காரியாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், பிளட்டி லேபர்ஸாக கூட இருக்கலாம். அவன் வந்தவொடனே அந்த இடம் வேறுவாக மாறிடும். இது மாதிரி நீ என்ன அது அந்த மாதிரி சொல்கிறது இல்லை நினைக்கிறது புகழ். சில பேர் சொல்ல மாட்டாங்க புகழ், அவனை புகழ்வாக வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, புகழ மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளூர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உள்ளூர் ஏற்படுற மாற்றத்துக்கு பேர் என்ன? அப்போ உன் பொருட்டு உன்னை பாராட்டுற மனிதர்கள் உனக்கு உண்டானாங்கன்னா அது பேர் புகழ். பாராட்டினாங்கன்னா இது பேர் பாராட்டு கிடையாது. எது கிடையாது? ஒரு நடிகனுக்கோ ஒரு நடிகைக்கோ ஒரு ஆப்பிள் போட்டாக்கா காசு நிறைய வரத்தோ அதுனா கிடையாது, புகழ் கிடையாது. புரியுதா? சினிமா நடிகனுக்கோ கவிஞனுக்கோ வர்றது பேர் என்ன கிடையாது, புகழ் கிடையாது. மேடை நடிகனுக்கு வர்றது பேர் புகழே கிடையாது. அவன் போலியாக ஒரு முகத்தை காமிச்சான், அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. அது பேர் என்ன? அவன் ஒரிஜினல் முகம் அது கிடையாது, தெரியவே தெரியாது. நம்பியார நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மனுஷன் அந்த ஆளே கிடையாது. அடைந்தால் மகாதேவி, அடைய விட்டால் மரணதேவிலாம் நேராக போய் பேசுனீங்கன்னா லூஸு. இது மீசெல்லாம் வச்சுட்டு ஏங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த மீசெல்லாம் கத்தியாக வச்சுன்னு கீன்னு கத்துவாங்கள்ல, அந்த ஆள் தான். ஆனால் அவர் எப்படி தான் பார்த்தோம் நம்ம சினிமாவில், பெரிய ரவுடி மாதிரி, பெரிய பேட்டை ரவுடி பிஸ்தா மாதிரிலாம் பார்த்தோம். ஆனால் பீஸ் என்ன தான் அப்படியே அங்கே நினைக்கிற இடத்துல ஊச்சல் பண்ணுறோம்லாம் சொல்லுவாங்க. அப்படியே விஜய் பறந்து அடிப்பார். அவரோட பெரிய 2 பேர் உட்கார வச்சுங்கிறாரு கூட. என்ன தெரியுது அவருக்கு? அவருக்கு என்ன தெரியுது? நம்ம வேலைக்காவது பீஸு, நம்ம ரசிகர்கள் நம்மள என்ன பண்ணுறாங்க போட்டு, ஒரு பயத்தோடு தான் போயின்னுக்கிறாரு. பயத்தோடு வெளியே போகிறவன் புகழானவன் கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு நான் போகிறேன், 10 பேர் என்னை வந்து தாக்கிடுவாங்கன்ற பயம் வருது இல்லை, அது பேர் என்ன கிடையாது, புகழ் கிடையாது. 10 பேர் என்னை பாராட்டுவாங்கன்னு போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக 10 பேர் அவர் போட்டோன்னு வழி விடுவாங்க, அது பேர் புகழ். 10 பேர் சூழ்ந்து ஒன்று நசிக்கிடுவாங்கன்னா அது பேர் என்ன கிடையாது. அப்போ புகழுக்கும் இகழுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா சேர்கிற கூட்டத்துக்கும் புகழுக்கும் வித்தியாசம். புகழ்னா இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறதோ, கூட்டத்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதோ பேர் புகழ் கிடையாது. அவரை புரிஞ்சுக்கிறது, அவர் எனக்கு வாழ்க்கையில் நல்லதுன்னு செஞ்சார், இல்லை அவளை புரிஞ்சுக்கிறது, அவள் எனக்கு வாழ்க்கையில் நல்லது செஞ்சாருன்னா அது பேர் என்ன, புகழ்றது. உனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குது, இல்லை நீ கொண்டாட்டத்துக்கு உனக்கு அவங்க தூண்டு கொண்டாடுறதாக என்ன பண்ணுறது. ஒரு காதலன் காதலியே அல்லது ஒரு காதலி காதல்னா புகழலாம். எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தவொடனே என் வாழ்க்கை மாறிச்சு, கொண்டாட்டமாகிடுச்சு. இப்போ புகழ்றதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆள் மட்டும் கிடையாது. இப்போ புகழ் நிறைய வாங்குறாருன்னா அந்த மாதிரி கொண்டாடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் உண்மையிலேயே பெரிய ஆள் தான். இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லை. புரியுதா எப்படி சொல்கிறேன்னு? பாராட்டு உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறவங்க. இப்போ நான் இருக்கிறேன், என்னை பாராட்டுறோம், உண்மையிலேயே பாராட்டுறோம். அதாவது பாராட்டுனா பணம் கொடுத்து காசு கொடுத்து மட்டுமே இல்லை. இந்த மனிதன் நம்ம வந்ததுனால நம்ம வாழ்க்கை தெளிவாகிடுச்சு, ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டோம், மதத்துலேருந்து வெளியே வந்துட்டோம், கடவுள் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் புரிதலில் வெளியே வந்துட்டோன்னு சொல்கிறான்ல, பின்னாடி அவன் மாறுவான். அது அப்புறம் மாட்டேது, புகழ்ந்துட்டான். நான் எப்படின்னு கேட்டேன்னா, புகழ்ந்தால் தான் அவனுக்கு உபதேசமே கொடுக்குது. என்னை புகழதுங்களை என்ன பண்ணுறது இல்லை, உபதேசம் கொடுக்குறது இல்லை. புகழ்றதை நான் எப்படி கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, என்ன அப்படிலாம் இல்லை, நான் சரிதான் ஒத்துக்கிறதுக்கு உனக்கு 12 வாரம் அவன் வந்துருன்றேன் நான். அப்போ தான் நீ எப்படிங்கிற, என்னை ஒத்துக்கினேன், என்னை புகழ் கூட வேணாம், என்னை ஒத்துக்கினா தான் நான் என்னவே செய்ய முடியும். உனக்கு எதனா உதவே, நீ என்னை ஒத்துக்காத போது நான் என்ன செய்ய முடியாது, உனக்கு உதவ முடியாது. அவங்களாம் அப்படி கிடையாது, யாருன்னே தெரியாது அவங்கள. ஒத்துக்கினாலும் ஒத்துக்கணுன்றதுக்காகவே நினச்சவங்க அவங்கெல்லாம். 10 பேர் பாராட்டணும், ஒத்துக்கணுன்றதுக்காக மேக்கப் பண்ணவங்க. ஒரிஜினலாக ஒருத்தர் வாழணும், அவர் ஒருத்தர் உதவணும், அது பேர் தான் என்ன, தோன்றி புகழோடு
அக்திலார் ஒருத்தரை குணத்தில் நீ சந்திக்கிறேன்னா அவங்களுக்கு உதவுறதா இருந்தால் தான் நீ என்ன பண்ணணும், அவங்கள பார்க்கணும், பேசணும், அவங்க கூட நீ நிற்கணும். இல்லைனா நீ கம்முனே தனியாக யார் வாழ்க்கைக்கும் உதவ மாட்டேன்னா என்ன பண்ணுற, கம்முன்னு வந்துரு. வாழ்க்கைக்கு உதவ வேணும்னா என்ன பண்ண, அதான் அதுக்கு அர்த்தம். தோட்டுதல்னா என்னன்னா, தோட்டுதல்னா போய் வெளியே போய் வேஷம் கட்டி நின்று நல்லா நான் வேஷம் கட்டுவேன்னா வா, இல்லைனா வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் பண்ணால் அது தப்பு. நான் தோன்றினால் 4 பேருக்கு உதவுறதுக்கு தான் என்ன பண்ணுவேன், என் செயல்கள் 4 பேருக்கு நன்மை இருக்கும். அப்போது அந்த காலத்தில் ஒரு தாத்தா வாழ்ந்தார்ல, பனை மரம் நட்டாரே, அவர் தான் பொருளுக்குரியவர். அவர் பேர் சொன்னாரே, ஒரு ஏரி வெட்டினாரே, பேர் சொன்னாங்க. அப்புறமா வெள்ளைக்காரன் வந்தவொடனே அவன் பேர் வச்சான். அவன் அந்த பேர் எடுத்துட்டு இவனுக்கு பேர் வச்சுக்கிறான். நம்ம பன்னாட்டு விமானம் யார் பேரில் இருக்குதே தெரியாது. சென்னை பன்னாட்டு விமானமா, பன்னாட்டு விமானத்துக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? நல்ல வேலை தெரியாமல் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்போ என்ன பேர் வச்சாலும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதை பேர் வச்சா கூட நம்ம என்ன பண்ணல, அதை மரியாதை பண்ணல, அது கிடையாது. அப்போ புகழை திணிச்சா கூட என்ன பண்ண மாட்டோம், நம்ம இவர் புகழ்னு திணிச்சா கூட புகழ மாட்டோம். ஏன், நம்ம மனசில் நிற்கலை. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ புகழ்னா தோன்றி புகழ் தான். மற்றபடி சொல்லினே இருக்கிறதுனால இந்த மாடல் அந்த மாடல் சொல்கிறதுனால வந்து இது பெரியார் மண் சிறியார் மண்ணுன்னு என்ன சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்களா என்ன? யார் வேணால் நீங்கள் எவ்வளோ வாட்டி பெரியார் மண்ணெல்லாம் நமக்கு என்ன சொல்லுவாங்க? இது நிலம், இது மண். இதுக்கு மண்ணுக்கு ஒரு பேர் இருக்குதா? பெரியார் மண், அம்பேத்கர் மண், இல்லை முத்துராமலிங்க தேவர் மண், இல்லை காமராஜர் மண், காந்தி மண்ணுன்னு ஒன்றுக்கு தான் என்ன? மண் தானே. காந்தி மண்ணுன்னாக்கா என்ன அர்த்தமாகுது? பெரியார் மண்ணுன்னா என்ன அர்த்தம்? பெரியார் ஒரு மண்ணுன்னு அர்த்தம். இது பெரியார் மண், புரியுதா உங்களுக்கு? பெரியார் மண் என்ன அர்த்தம்? மண்ணுன்னா கூட சாப்பிட்லாம், மண் என்ன பண்ணுறது? பெரியார் ஒரு மண் ஒரு எடுத்துட்டாக்கா என்ன ஆகுது? அது புகழ் கிடையாது. பித்தியாரை நீங்கள் திணிக்கிறதுனால வந்து அது பேர் என்ன? நீங்கள் இப்போ என்னை பற்றி பித்தியார்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப சிறந்தவர் சொன்னால் அது பேர் புகழ் கிடையாது. அவர் அதை ஒத்துக்கிறாருன்னா அது புகழ் கிடையாது. அவர் வந்து என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவர் வந்து பார்த்துட்டு சொல்லலாம், ஆமாம் இந்த மனுஷன் சரி அப்படின்னா தான் அது பேர் தான் புகழ். ஏனோ தானோ குற்றம் புகழ ஒருத்தர் வந்தார்னா, சிவனேன்னு வந்தார்னா, எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போனோன்னு போனால் கூட்டத்தோட கூட்டமாக போய் செத்தா அதுனா இல்லை, புகழ் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.